அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குருவாயூர் சுற்றுலாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரே ஒரு நாள். இந்த ஒரு நாள்ல நாங்க போய் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ போடுறேன். குருவாயூர் டெம்பிள் போகாதவங்க இத கண்டிப்பா பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாள்ல முக்கியமா நாம பார்க்க வேண்டிய இடங்கள பத்தி தான் இன்னைக்கு இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதில நெறைய சுவாரஸ்யமான தகவல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த விடுமுறை நாட்கள்ல உங்களுடைய குழந்தைகள அழைச்சுக்கிட்டு நீங்க போக வேண்டிய ஒரு முக்கியமான இடம் எது அப்படின்னு சொன்னானாக்கா, அது நம்ம குருவாயூர் டெம்பிள் தான். இந்த குருவாயூர் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கேரளாவுல திருச்சூர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. நாங்க எங்க எதுல போனோம் அப்படின்னா, ட்ரெயின்ல போனோம். குருவாயூர் ஸ்டாப்ல இறங்கிட்டு, அங்கருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சு நேரா குருவாயூர் டெம்பிளுக்கு நாங்க போயிட்டோம். டெம்பிள் பக்கத்திலேயே நெறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. அதுல ரூம்ஸ் எடுத்து தங்கிக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி குருவாயூருடைய வரலாற லைட்டா நம்ம பார்த்துரலாம். பூலோகத்தின் வைகுண்டம், தென்னிந்தியாவின் துவாரகா இப்படி உலக மக்களால பக்தியோடு அழைக்கப்படுகின்ற இந்த குருவாயூர் அப்பனை தரிசிக்கிறதுக்காக வருஷம் முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட்டத்தால் அந்த கோயில்ல நிரம்பி இருக்கிறாங்க. இந்த குருவாயூரோட வரலாறுல புராண கதையின்படி குரு பகவானும் வாயு பகவானும் சேர்ந்து உருவாக்கிய கோவில் தான் இந்த குருவாயூர் கோவில். கிருஷ்ணர் தன்னுடைய அவதார காலம் நிறைவடைஞ்சதால அவர் வைகுண்டம் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. கிருஷ்ணருடைய தீவிர பக்தரான உத்தவர்கிட்ட சொன்னாராம், நான் சீக்கிரமா நான் வைகுண்டம் செல்ல வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அப்போ உத்தவர் சொன்னாராம், நீ இல்லாத இந்த உலகத்தை எங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு உத்தவர் சொன்னாராம். ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இருந்தாராம் உத்தவர். அதுக்கு கிருஷ்ணர் சொன்னாராம், நான் வைகுண்டம் சென்றதும் துவாரக நகரமே கடலில் மூழ்கும் என்று சொன்னாராம். அப்போ தன்னுடைய சிலை கடலில் மிதக்கும் என்று சொன்னாரு. அந்த சிலைய ஏதுவான ஒரு இடத்துல பிரதிஷ்டை செய்து வணங்கி வந்தீங்க அப்படின்னா, நான் இல்லாத குறைய அந்த சிலை தீர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பகவான் சொன்னாராம். அதே மாதிரி அவர் கிருஷ்ணர் சொன்ன மாதிரியே துவாரக நகரமே கடல்ல மூழ்கிச்சான். சிலை மட்டும் கடல்ல மிதந்துச்சான். குரு பகவான் மற்றும் வாயு பகவான் உதவியோட இந்த உத்தவர் சிலையை எடுத்துட்டு சிவனோட அனுமதியோட இப்போ தென்னிந்தியாவில் குருவாயூர் பகுதியில பிரதிஷ்டை செய்ததாக சொல்லப்படுகிறது. இது குருவாயூரோட தல வரலாறு. இப்படித்தான் கோயில் உருவாச்சு. அதிகாலையில 3 மணிக்கு தரிசனம் பண்ணுவாங்க கோவில்ல. அப்போ நம்ம குருவாயூர் கோவில்ல தரிசனம் பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதிகாலை 3 மணிக்கு நம்ம கோயில்ல தரிசனம் பண்றது மிகவும் சிறப்பு. அந்த பூஜைக்கு பேர் என்ன அப்படின்னா நிர்மால்ய பூஜை. இந்த பூஜையில நம்ம கலந்துக்கிட்டோம்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க கரெக்டா ஒரு 9 மணிக்கு கோயிலுக்கு போனோம். கோயிலுக்குள்ள போறதுக்கு லேடிஸ்க்கு சுடிதாரும் சாரியும் மட்டும்தான் போடணும். ஜென்ஸ்க்கு வேஷ்டி மட்டும்தான் போட்டுக்கணும். பேண்ட் நாட் அலவுடு. ஷர்ட்டை பனியன் போட்டுட்டு உள்ளே போன பிறகு அதை கழட்டிடணும். அப்புறம் மொபைலு, பேகு இது எதுவுமே நாட் அலவுடு. சின்ன பர்ஸு வேணால் நம்ம காசு வைக்கிறதுக்காக பர்ஸு வேணால் கையில் வச்சுக்கலாம். மற்றபடி ஹேண்ட்பேக் எல்லாம் உள்ளே அலோடு கிடையாது. கிளாக் ரூமில் எல்லாமே வச்சுட்டு வந்துடணும். கிளாக் ரூமுக்கு ₹30 டிக்கெட்டு. டாய்லெட் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்கும். இதுதான் அந்த கிளாக் ரூம்பு. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு கவுண்டராக இருக்கும். அதில் லைனில் போய் நம்ம லக்கேஜை வச்சுட்டு டோக்கன் தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்துக்கலாம். அதிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னானாக்கா, இங்கே பாருங்கள், இதுதான் செப்பல் ஸ்டாண்டு. இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னு சொன்னானாக்கா நமக்கு டாய்லெட் வந்துடும். எல்லாமே நீட்டாக இருக்கும். நமக்கு எல்லா வசதியும் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம எல்லா பொருளையும் வச்சுட்டு தான் நம்ம கோயிலுக்குள்ளே போக முடியும். என்ட்ரு ஆகும்போது கிழக்கு வாசல் வழியோடி தான் நம்ம உள்ளே போகணும். 9 மணிக்கு நாங்கள் உள்ளே போனோம். 1 மணிக்கு தான் நாங்கள் வெளியே வந்தோம். தரிசனம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஈவினிங் போனீங்க அப்படின்னா கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். ஈவினிங் போனாக்கா 2 ஹார்ஸ் தான் ஆகும் நமக்கு. அதுக்கு மேலே ஆகாது. தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக சீக்கிரமாக வெளியே வந்துடலாம்.
வெளிய வந்து ஒரு பிரசாத கவுண்டர் இருக்கும். இந்த கவுண்டர்ல தான் இப்போ நீங்க பிக்சர்ல பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க. இந்த கவுண்டர்ல தான் நமக்கு பிரசாத கவுண்டர். இதுல வந்து வெண்ணெய், பாயாசம் இப்படின்னு நெறைய வச்சிருக்காங்க. பால் இப்படி நம்ம எல்லாமே வாங்கிக்கலாம். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரேட்டு. நாங்க வந்து பாயாசம் வாங்குனோம். பாயாசம் வந்து 1/2 லிட்டர் வந்து ரூ. 100 அப்படின்னு சொன்னாங்க. டிக்கெட் குடுத்து இந்த கவுண்டர்ல போய் டிக்கெட் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் தான் அடுத்த கவுண்டர்ல போயி நம்ம பிரசாதத்த வாங்கிட்டு வரணும். பிரசாதம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரொம்ப சுட சுட இருந்தது. நல்ல டின்ல நல்லா அவங்களே நல்லா நீட்டா பேக் பண்ணி குடுத்துருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுதான் அன்னதான கவுண்டர். இலவச அன்னதான பிரசாதம். இங்கே தான் குடுப்பாங்க. தெப்பத்துக்கு கொஞ்சம் லெஃப்ட் சைட்ல வந்து இருக்கும். இதுக்கும் ரொம்ப கூட்டமா இருக்கும். லைன்ல நின்னு தான் நம்ம அன்னதானம் வாங்கணும். எனக்கு இதுக்கு நேரம் இல்ல. ஒன் டே தான் நமக்கு ட்ரிப் அப்படின்றதுனால, கூட்டம் வந்து பிரசாத கவுண்டர்ல ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. அதனால நாங்க வந்து அன்னதான கவுண்டர்ல நிக்கல. நாங்க அங்கருந்து லைட்டா திரும்பி வந்து தெப்பத்த வந்து பார்த்தோம். இந்த தெப்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப பெருசாவும் இருந்தது. சுத்தி காமிச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து கோயிலுடைய கிழக்கு வாசல். இப்படி நம்ம சுத்தி பார்த்தோம்னா, சுத்தி வந்து கோயில் இருக்கும். சென்டர்ல வந்து தெப்பம் குடுத்துருக்காங்க. தெப்பம் வந்து ரொம்ப பெருசா இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. இது வழியோடி தான் பக்தர்கள் ஃபுல்லா வெளிய வருவாங்க. இப்போ தெப்பத்துல உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பக்கம் சுத்தி வந்து கீழ ஸ்டெப்ஸ் குடுத்துருக்காங்க. அது வழியோடி நெறைய பக்தர்கள் வந்து தெப்பத்துல வந்து லேசா தலையில தண்ணிய நனச்சுட்டு போறாங்க. நாங்களும் அதுல வந்து லைட்டா வந்து லேசா தலையில தண்ணி வச்சுட்டு, கொஞ்ச நேரம் அந்த தெப்பத்துல லேசா இருந்து பார்த்துட்டு நாங்க கெளம்புனோம். தெப்பம் பாருங்க எவ்ளோ பெருசா இருக்குன்னு. ரொம்ப நல்லா இருந்தது தெப்பம். இந்த தெப்பத்த பார்த்துட்டு நாங்க கெளம்பிட்டோம். கோவில்ல முன்பக்கம் முன்னாடி வந்து பிரம்மாண்டமா ஒரு யானையுடைய சிலைய வச்சிருந்தாங்க. இந்த யானையோட பெயர் என்ன அப்டின்னா, கேசவன் அப்டின்ற யான தான். இந்த கேசவன்ற யானைய பத்தி சொல்லணும்னா, வார்த்தைகளே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு யான. இந்த கேசவன்ற யானை 1913ல பிறந்துச்சு. 1923ல வந்து குருவாயூருக்கு தானமா குடுத்தாங்க. அந்த யானைய வந்து ஏகாதேசி அப்படின்னு சொன்னாலுமே, அந்த யானை சாப்பிடவே சாப்பிடாதாம். ஏகாதேசி நமக்கே தெரியாது. ஆனா, யானைக்கு ஏகாதேசி அன்னைக்கு வந்து அந்த யானை சாப்பிடவே சாப்பிடாதாம். குருவாயூர் கோவில்ல உள்ள வெண்ணெய சாப்பிட்டு, சாப்பிட்டு அதி புத்திசாலியா இருந்துச்சாம். அந்த கோயில் வந்து வெண்ணெய் அதிகமா வந்து யானைக்கு வந்து குடுப்பாங்களாம், அந்த யானைக்கு. கேசவன்ற யானைக்கு. அத அதிகமா சாப்பிட்டு, சாப்பிட்டு அது ரொம்ப புத்திசாலியா இருந்துச்சாம் அந்த யானை. சீவேலி புறப்பாடு தெய்வத்த வந்து தூக்கி ஊர்வலமா போவாங்க. அதுக்கு பேரு தான் இந்த சீவேலி புறப்பாடு அப்படின்ற பேரு. இதுல வந்து குருவாயூர் அப்பன வந்து அந்த குருவாயூருடைய சிலைய வந்து தூக்கி ஊர்வலமா போகும். யானை வந்து தூக்கிட்டு போகும். இதுக்கு வந்து ஒரு ரேஸ் வப்பாங்க. யானைக்கு வந்து ஓட்ட போட்டி வந்து வப்பாங்க. இதுல கலந்துக்கிறதுக்காக நெறைய யானைகள் வரும். இந்த ரேஸ்ல வந்து யாரு வின் பண்றாங்களோ, அவங்க தான் இந்த சீவேலி புறப்பாடுக்கு வந்து போகணும். குருவாயூர் அப்பன வந்து குருவாயூருடைய சிலைய தூக்கிக்கிட்டு போகுறதுக்கு அனுமதி. அப்ப இந்த ரேஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னானாக்கா, நமக்கு எப்போதுமே வெற்றி பெறது யார் அப்டின்னா, இந்த கேசவன்ற யானை தானாம். சில நாட்கள் கழிஞ்ச பிறவு, இந்த கேசவன்ற யானைக்கு வந்து ரொம்ப வயசாயிட்டு, வயசானதுக்கப்புறம் 2வதா வந்துச்சாம். முதலாவதா வர முடியல. ஏன்னா, அதுக்கு வயசானதுனால 2வதா வந்துட்டான். 2வதா வந்ததுனால, இத வந்து 1வதா வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, குருவாயூர் அப்பன நம்மளால தூக்கறதுக்கு முடியலையே அப்படின்னா, நான் தான் எப்படியும் தூக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கேசவன் வந்து ரொம்ப தூரத்துக்கு போயி, சங்கிலியால க கட்டி வச்சுட்டாங்களாம். ஏன்னா, இன்னொரு யானைய அந்த ஃபர்ஸ்ட்டு வந்த யானைய தானே விடணும். அதனால, இந்த யானை நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மொரண்டு பிடிச்சிருச்சாம். அதனால, இந்த கேசவன்ற யானைய ரொம்ப தூரத்துல போயி, ஒரு பெரிய கிரவுண்ட்ல போயி, இத வந்து சங்கிலியால கட்டி வச்சிருந்தாங்களாம். முதலாவதா வந்த யானைய வந்து குருவாயூர் அப்பன தூக்குறதுக்காக அலங்காரம்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. அந்த சமயத்துல சங்கிலிய அத்துக்கிட்டு இந்த கேசவன் யானை வந்து தன்னுடைய முதுக காட்டிட்டு ஓடி வந்துதாம். ஓடி வந்ததால, சரி சொன்னா கேட்கவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தாங்களாம். இந்த சீட்டு குலுக்கி போட்டு பார்த்ததுல, கேசவன் வந்து இறக்கும் வரை
குருவாயூர் அப்பனை தூக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த சீட்ல வந்துதான் 1976ல சாகும் தருவாயில கூட விட்டு கொடுக்காம தெய்வத்தை தூக்கிக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்து போச்சான். அதுக்கப்புறம் நம்ம சாக போறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதனால அது என்ன செஞ்சுச்சான் அப்படின்னா, அதுவே போய் ரொம்ப தூரமா போய் ஒரு கிரவுண்டுக்கு அதுவே போயிட்டான். போய் தந்தத்தை பூமிக்குள்ள புதைச்சி உயிர் விட்டுருச்சான் அந்த இடத்துல. அதிகாலையில 3 மணிக்கு ஏகாதேசி அன்னைக்கு தான் அது இறந்துச்சான். அதனால தான் இன்னைக்கும் கேசவனுடைய தந்தம் புகைப்படத்தோட, அதாவது கேசவனோட ஃபோட்டோ, கேசவனுடைய தந்தம் இது 2யும் கோயிலுக்கு உள்ளே வச்சு வணங்குறாங்க. நீங்க கோயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா, கண்டிப்பா அதோடைய தந்தத்தையும், புகைப்படமும் உள்ள இருக்கும் கோவில்ல. அத பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இதுதான் நம்ம கேசவன்ற யானையுடைய வரலாறு. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். படத்துல காமிச்சிருக்கேன் பாருங்க. இதுதான் அந்த சீவேலி புறப்பாடு. இதுக்காக தெய்வத்தோட சிலைய இந்த பாருங்க கேசவனோட முதுகு மேல வச்சு போறாங்க பாருங்க ஊர்வலமா. இதுதான் அந்த காட்சி. அப்புறம் நாங்க கோவில்ல இருந்து வெளிய வந்துட்டோம். வெளிய வந்த உடனே மதியானம் ஆயிடுச்சு. நாங்க ஹோட்டல்ல சாப்பிட்டோம். அங்க உள்ள ஹோட்டல்ல ரைஸ் எல்லாம் ரொம்ப பெருசு பெருசா இருந்தது. ஆனா சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ரைஸ் மட்டும் ரொம்ப பெருசு பெருசா இருந்தது. அது என்னமோ எனக்கு ஒத்துக்கல. அதுக்கப்புறம் நாங்க சாப்பிட்டுட்டு ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல புன்னத்தூர் கோட்டா அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அத பார்க்கறதுக்காக நாங்க போனோம். இதுக்கு 3 கிலோமீட்டர் போறதுக்காக ஆட்டோல நாங்க ஏறி புன்னத்தூர் கோட்டா அப்படின்ற இடத்துக்கு நாங்க போனோம். அது ரொம்ப அருமையான ஒரு இடங்க. அத மிஸ் பண்ணாம நீங்க கண்டிப்பா போனீங்கன்னா பார்த்துட்டு தான் வரணும். இதுதாங்க அந்த புன்னத்தூர் கோட்டா இடம். இதுல ஃபுல் அண்ட் ஃபுல்லா கோவில்ல இருந்து அ யானைகள் தான் ஃபுல்லா இருக்கும். இதுல 35 யானைகள் மொத்தம் இந்த இதுல இருக்குது. இந்த யானைகளுக்கு ஒவ்வொரு யானைக்கும் ஒரு ஒரு பாகன் இருப்பாங்க. இந்த யானைகள் ஒவ்வொரு பாகன் ஒரு யானைய பராமரிக்கிறது, சாப்பாடு குடுக்குறது, அதுக்கு குளிப்பாட்டுறது, இப்படி எல்லாமே பண்ணிருவாங்க. பாருங்க, நீங்க இந்த பிக்சர்ல பாருங்க உங்களுக்கு தெரியும். யானைகள் ஒவ்வொரு இடமா நாங்க போற இடம் ஃபுல்லா யானைகள் தான். இதுக்கு முன்னாடி ஒரு 45 எலிஃபண்ட் கிட்ட இருந்துச்சாம். இப்ப கம்மியாயிட்டு. இப்ப 35 யானைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த யானைகள பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. இ இதுக்கு இது நல்ல மரங்களோட அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப அழகா இருக்கும். ஒவ்வொரு யானையும் பண்றதே நாங்க ரசிச்சு ரொம்ப நேரம் நின்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்ப அத நீங்களும் பாருங்க. இத பாருங்க, ஒரு யானை. அந்த யானைக்கு பக்கத்துல பாகன் இருக்காரு. இந்த ஒவ்வொரு யானைக்கும் ஒரு ஒரு பாகன் இருப்பாங்க. அதுக்கு தேவையான உணவெல்லாம் அப்பப்ப குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. யானைகளும் ரொம்ப உற்சாகமா, ரொம்ப நல்லா இருக்குது. இது அடுத்த யானை. இதுக்கும் தனியா பாகன் இருப்பாங்க. குளிக்கிறதுக்காக அது தனியா தொட்டியெல்லாம் வச்சிருக்காங்க. அப்பப்ப வெயில் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு, மேல நல்ல தண்ணிய நல்லா ஊத்தி ஊத்தி விடுறாங்க. நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு வந்த மாரி ஒரு அனுபவம் இருந்துச்சு. ஒவ்வொரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்லயும் ஒரு ஒரு எலிஃபண்ட் இருந்துச்சு. ஒவ்வொரு யானையும் ஒரு ஒரு மாதிரி இருந்தது. இதுல ஒரு யானைக்கெல்லாம் ஒரு தந்தம் தான் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப பாருங்க, இங்க பாருங்க. எத்தனை யானை வச்சிருக்காங்கன்னுட்டு. இந்த யானைக்கு அதோட தந்தம் அழகா இருக்கு பாருங்க.
அதோட தும்பிக்கை பாருங்க ஒயிட் கலர்ல இருக்குது இந்த யானைக்கு. நல்ல பெரிய யானை. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி இன்னொரு யானை இருக்கு. இதுல ஒரு யானை வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த யானை வந்து வயித்துல குட்டி இருக்குது. நல்ல வயிறு ரொம்ப பெருசா இருந்தது. இங்க பாருங்க பக்கத்துல பக்கத்துல 2 யானை இருக்கு. அந்த யானைய நல்லா குளிப்பாட்டி விட்டுட்டு இருக்காங்க. நல்லா தண்ணி வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த யானை தான் நான் சொன்ன ஒரு சுவாரஸ்யமான ஒரு யானை. யானை வந்து கால தூக்கி தூக்கி காட்டும். எனக்கு செயின அவுத்து விடு, அவுத்து விடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு பாகன்ட்ட. அந்த யானைய மட்டும் கொஞ்சம் நல்லா பாருங்க எல்லாரும். பாருங்க பாகன் வந்து தண்ணி அடிக்கிறாரு. பின்னாடி உள்ள கால தூக்கி தூக்கி காட்டும். செயின அவுத்து விடுன்னு சொல்லும். நல்ல வெயில் தாங்கல. அப்பப்ப நல்ல பாகன் வந்து தண்ணி அடிச்சு விட்டுட்டே இருக்கிறாங்க. சாப்பாடெல்லாம் வாளி வாளியா வந்துகிட்டே இருக்குது யானைக்கு. ஆனா இவ்ளோ யானைய மெயின்டெயின் பண்ணணுங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. நம்மளால ஒரு யானை கூட நம்மளால பார்க்க முடியாது. ஆனா இத்தனை யானையும் மெயின்டெயின் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. கோவில் நிர்வாகம் அவ்வளோ அருமையா பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல உற்சாகமா அந்த யானை வந்து குளிச்சிட்டு இருக்குது. ஒவ்வொரு யானைக்கும் இதே மாரி தனித்தனியா டியூப் வச்சு தண்ணி அடிச்சு நல்லா குளிப்பாட்டி விடுறாங்க. இப்ப அதுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. இந்த சாப்பாட அது எடுத்துட்டு, அத சங்கிலிய அவுத்து விடலன்ற கோவம் அந்த யானைக்கு தூக்கி எடுத்து தூர போட்டுரும் பாருங்க. சாப்பிடாம தூக்கி தூர போட்டு பாருங்க. இந்த யானைய நாங்க ரொம்ப நேரம் ரசிச்சு பார்த்துட்டுருந்தோம். சரின்னு அப்புறம் இன்னொரு உருண்ட அவரு வப்பாரு. அதையும் அத எடுத்து தூக்கி அந்த பக்கம் தூக்கி எறிஞ்சிரும். ஒண்ணு ரைட்ல எரியும், இன்னொன்னு லெஃப்ட்ல தூக்கி எறிஞ்சிரும். இந்த உருட்டி வைக்கிறாரு பாருங்க. இப்ப அது என்ன செய்யுதுன்னு பாருங்க. இப்ப அத எடுத்து லெஃப்ட்ல தூக்கி எறிஞ்சிரும். பாருங்க. தூக்கி எறிஞ்சிரும் பாருங்க. தூக்கி போட்டுட்டு சாப்பிடல. செயின அவுத்து விடுன்னு சொல்லி கெஞ்சுது ரொம்ப பாகன்ட்ட. இந்த பாருங்க தூண் மேல கால தூக்கி காட்டுது பாருங்க. செயின அவுத்து விடு, அவுத்து விடுங்கு. இன்னொரு காலையும் தூக்கி காட்டுது. கோவத்துல பாருங்க சங்கிலிய எப்படி பிடிச்சு இழுக்குன்னுட்டு. சங்கிலிய அவுக்கலன்னு அதுக்கு ரொம்ப கோவம். இந்த ஒரு யானை தான் ரொம்ப கோவமா இருந்தது.
அடுத்து இந்த யானைய பார்த்துட்டு, பக்கத்துல அடுத்த யானைக்கு போனோம். இதெல்லாம் ரொம்ப அமைதியான யானை தான். இதுல இந்த யானை என்ன பண்ணுச்சு அப்டின்னா, அந்த தென்னை ஈக்க ஒரு இலையா தனித்தனியா உருவி உருவி சாப்பிட்டது. அது பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. தென்னை ஓலைய அந்த சைடு பாருங்க, அந்த குச்சி தனியா எடுத்து போட்டுருக்கோம். ஒரு இலையா தனியா அப்டி உருவி உருவி ஒவ்வொன்னா எடுத்து எடுத்து சாப்பிட்டது. இந்த யானை யானை பாகனுடைய அந்த கோல் வச்சிருக்கிறாரு பாருங்க. அவரு வச்சுட்டு போயிட்டாரு. நான் வர வரைக்கும் நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த கோலுக்கு கட்டுப்பட்டு அது அப்படியே அசையாம அதே இடத்துல அப்படியே நின்னுது. நாங்க இதெல்லாம் பார்த்து ரொம்ப பிரமிச்சு போனோம். இந்த கம்பு தெரியுதா உங்களுக்கு? அதோட காதுக்கு பின்னாடி இருக்கும். அதே மாரி ஒவ்வொரு யானைக்கும் அந்த மாரி அந்த கோல் வச்சிருந்தாங்க. இந்த யானைக்கும் அது பின்னாடி ஒரு கோல் வச்சிருந்தாங்க. தலைக்கு மேல தெரியுது. அதுவே டியூப்ல தண்ணிய பிடிச்சு, மேல அடிச்சு குளிச்சிட்டு இருந்தது. பாருங்க டியூப்ல அதே பிடிச்சுக்கிறது. அதே பிடிச்சு பிடிச்சு எடுத்து எடுத்து அது மேல ஊத்திட்டு, அதுக்கு பின்னாடி பாருங்க கோல் வச்சிருக்கு பாருங்க. பாகன் கோல் வச்சுட்டு போயிருக்காரு. அதே இடத்துல இருந்து அப்படியே தான் குளிக்குது. அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அப்படியே பண்ணுது. எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருந்தது. யானையும் ஒவ்வொன்னும் அவ்ளோ அழகு. ஒவ்வொரு யானையும் ஒவ்வொரு விதமான ஒரு அழகு. யானைகிட்ட இருந்து ஃபோட்டோ எடுத்தேன். இந்த யானைக்கு நல்லா நெத்தியில பொட்டெல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த யானை பார்த்தீங்கன்னா, அதோட தந்தம் தந்தம் நல்லா பெருசா இருந்தது. அதோட தும்பிக்கையும், அதோட காதுமே நல்ல ஒயிட் கலர்ல இருந்துச்சு இந்த யானைக்கு. நல்லா ஹைட்டாவும் இருந்துச்சு யானை. சுத்தியுமே நல்லா வெயில் அடிச்சாலுமே அந்த அளவுக்கு வெயிலே தெரியல. ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியா ஆஷ்பெட்டா ஷீட் மாரி போட்டு, கூலிங் ஷீட் மாரி போட்டு வச்சிருந்தாங்க ஒவ்வொரு யானைக்கும். எந்த பக்கம் திரும்புனாலும் ஒரே யானையா தான் இருந்துச்சு. இந்த யானையெல்லாம் கொஞ்சம் பக்கத்துல போய் பார்க்குற ஒரு இது இருந்தது. இந்த யானைலாம் நல்ல ஒரு குண்டா இருந்தது இந்த யானை. நான் நல்லா ஒவ்வொரு யானையும் கேர் எடுத்து நல்லா பார்க்குறாங்க. இதுக்குள்ளே ஹாஸ்பிட்டல்லாம் வச்சிருக்காங்க யானைக்குன்னு சொல்லிட்டு. அதில டாக்டர்ஸ்லாம் அப்பப்போ ஒவ்வொன்னா நல்லா செக் பண்றாங்க. சுத்தியுமே ஏதாவது அது சாணம் போட்டிருந்தாலும் கூட, அதெல்லாம் கிளீன் பண்ணிருதாங்க. ரொம்ப நேரம் அத வைக்கிறது கிடையாது. அப்பப்போ அந்த இடத்த கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பேட் ஸ்மெல் அந்த மாரி எதுவுமே கிடையாது. நல்லா நீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த இடத்த. இது ஒரு யானை தான். இது கொஞ்சம் குட்டி யானை. எல்லா யானைகளுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. ஒவ்வொரு யானையும் ஒரு ஒரு மாதிரி இருந்தது. பக்கத்துல பக்கத்துல தான். இப்ப இந்த யானை பக்கம் இந்த யானைய பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. பக்கத்திலேயே அடுத்து ஒரு ஷெட் போட்டு அடுத்து யானை வச்சிருக்காங்க. நீங்க இந்த புன்னத்தூர் கோட்டாக்கு நீங்க போறீங்களோ இல்லையோ, இந்த வீடியோவ நீங்க பார்த்தாலுமே குருவாயூருக்கு போயிட்டு வந்த மாதிரி நான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்க நேர்லயே போய் பார்த்தா எப்படி இருக்குமோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் இத காமிச்சிருப்பேன்னு நெனைக்கிறேன்.
ஒரு யானையவே நம்மளால பார்க்க முடியாது. ஆனா, இவ்ளோ யானைய மெயின்டெயின் பண்றாங்க அப்டின்னா, அது ரொம்ப பெரிய விஷயம். இதிலயே வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாமே யானைக்குன்னு உள்ள இருக்குது. அதில யானைக்கு ஏதாவதுன்னா, உடனே டாக்டர்ஸ் வந்து பார்க்குறாங்க. இவ்ளோ யானைய மெயின்டெயின் பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். யானைகள் ஆபத்தானவை. தயவுசெய்து அருகில் போக வேண்டாம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதுக்கு தான் ஒரு கயிறு போட்டு வச்சிருக்காங்க. ஆனா ரொம்ப பக்கத்துல தான். ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. ரொம்ப பக்கத்துல தான் கயிறு வச்சிருக்காங்க. நம்ம அழகா பார்த்துக்கலாம். இங்க ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது எல்லாமே அலோவ்டு தான். அதுக்கெல்லாம் வந்து தனியா காசு எதுவும் கிடையாது. உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட் மட்டும் ₹20 நெனைக்கிறேன் ஒரு ஆளுக்கு. அவ்வளோதான். மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. இந்த இத அப்படியே ஒரு சர்க்கிள் மாரி தான். அப்படியே அங்கருந்து ஸ்டார்ட் பண்ணி, அப்படியே திரும்பி சர்க்கிள் மாரி கொண்டு வந்து கடைசில நம்ம வந்த இடத்துலயே முடியிற மாரி தான் வரும். நம்ம லாஸ்ட்ல போயிட்டு கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தெப்பம் ஒண்ணு இருக்குது. அந்த தெப்பத்துல வந்து யானைகள் வந்து குளிப்பாட்டுவாங்க. அதுக்கு அது இறங்குறதுக்குன்னு சொல்லிட்டும் தனியா ஒரு ரேம்ப்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த ரேம்ப் வழியோடி யானைகள கூட்டிட்டு போயி குளிக்க வைக்கணும்னா, குளிக்க வச்சுக்குருவாங்க போல. ஆனா ரொம்ப பழசா இருக்கு. முந்தைய அத பயன்படுத்துவாங்க. இப்ப பயன்படுத்துற மாரி இல்லன்னு நெனைக்கிறேன். எப்பமாவது ரேரா தான் அதுல கூட்டிட்டு போவாங்க போல யானைகள. இதுல வந்து எல்லாருமே ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப கூட்டம். குழந்தைங்கள எல்லாம் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. இந்த சின்ன குழந்தைங்க ஃபுல்லா ரொம்ப என்ஜாய்மென்ட்டா இத பார்த்தாங்க. இதுதான் அந்த தெப்பம். நான் சொன்ன தெப்பம். அதுக்கு பக்கத்துல உட்கார்றதுக்கு இடம்லாம் வச்சிருக்கிறாங்க. நம்ம அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து, கொஞ்ச நேரம் டயர்டா இருந்துச்சுன்னா, உட்காரணும்னா உட்காந்துக்கலாம். இந்த தெப்பம் வந்து ஆனா கொஞ்சம் இதா தான் இருக்கு. பாசி படிஞ்சு தான் இருக்கு. ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க போல அந்த தெப்பத்த. ஆனா யானைகளுக்குன்னு சொல்லிட்டு எல்லா வசதிகளோட அது இருக்குது. நல்ல ரேம்ப்லாம் போட்டு, அது கீழ இறங்கறதுக்கு அ ஏத்த மாதிரி இருக்குது. இதுதான் அந்த சிட்டிங் பிளேஸு. டயர்டா இருந்துச்சுன்னா, இதில உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு நம்ம அப்படியே பார்க்கலாம். இதில வந்து எல்லா மதத்தினரும் வராங்க. ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாருமே வராங்க. இது வழியோடி நம்ம வெளிய போனோம் அப்படின்னா, ஒரு டீ கடை இருக்குது. அதில காஃபி, டீ, பஜ்ஜி, வடை எல்லாமே வச்சிருக்காங்க. நம்ம அங்க சாப்பிடணும்னா சாப்பிட்டுட்டு அப்படியே வெளிய கிளம்பிர்லாம். இந்த புன்னத்தூர் கோட்டா வந்து ஈவினிங் ஒரு 5:00 வரைக்கும் நாங்க இருந்தோம். இருந்து பார்த்துட்டு, ஒரு 5:00 கிட்ட நாங்க வெளியில உள்ள அந்த டீ கடையில டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அடுத்தது நம்ம சுவாரஸ்யமா ஒரு இடத்த பார்க்க போறோம். அது என்ன அப்டின்னா, மம்மியூர் ஸ்ரீ மகாதேவ் டெம்பிள். இதுதாங்க அந்த மம்மியூர் ஸ்ரீ மகாதேவ் டெம்பிள். நம்ம குருவாயூர் கோவிலுக்கு போனாலும், இந்த கோவிலுக்கு போகாம நம்ம வரவே கூடாது அப்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இது அவ்ளோ ஒரு முக்கியமான ஒரு கோவில். இந்த மம்மியூர் டெம்பிள் வந்து தரிசனம் செஞ்சுட்டு தான் வரணும். அப்பதான் நம்ம குருவாயூர் கோயிலுக்கு போயிட்டு வந்து முழு பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த மம்மியூர் டெம்பிள் வந்து எங்க இருக்கு அப்படின்னாக்கா, நம்ம குருவாயூர் டெம்பிள்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான். நம்ம நடந்தே அழகா வந்துரலாம். எங்க இருக்குன்னு மட்டும் யார்ட்டயாவது கேட்டீங்க அப்படின்னா, அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் கோயில்ல இருந்து. கிழக்கு வாசல்ல இருந்து அப்படியே நீங்க நடந்து வந்தீங்கன்னா, மம்மியூர் டெம்பிளுக்கு போயிரலாம். இது வந்து ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால, நாங்க நேரா அந்த யானைகள வந்து பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நாங்க வந்து மம்மியூர் டெம்பிளுக்கு ஈவினிங் வந்து பார்த்தோம். இந்த மம்மியூர் டெம்பிள்ல வந்து அதே மாரி தான் பேண்ட் எல்லாம் நாட் அலவுடு. ஒன்லி வேஷ்டி மட்டும் தான் அலவுடு. அ க சின்ன சின்ன பசங்க கூட வேஷ்டி வந்து போட்டுட்டு தான் வரணும். பேண்ட் போட்டிருந்தா உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. டவுசர்னா கூட உள்ள அலோவ் பண்ணிருவாங்க சின்ன பையங்களுக்கு. ஆனா பேண்ட் போட்டிருந்தா பசங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த கோயிலும் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருந்தது. இந்த கோவில்ல வந்து நெறைய சிலைகள் இருக்குது. சின்ன கோவில் தான்.
ஆனா பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. இந்த சி சிலைகள்லாம் பார்க்கும் பொழுது. இது வந்து நெறைய பொம்மைகள் செஞ்சு வச்சிருந்தாங்க. இந்த மம்மியூர் சிவன் கோவிலுக்கு வந்து இன்ன என்ன பேர் அப்டின்னா, மகிமையூர் அப்டின்ற பேரு தான். மருவி வந்து மம்மியூர் அப்டின்னு பேர் மாறிச்சு. இது வந்து சிவன் கோவில். இந்த கோவில்ல வந்து நெறைய சுவாமிகள் இருக்குது. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் மகாவிஷ்ணு. இங்க இருக்கிற சாமிலாம் என்னது அப்டின்னா, மகாவிஷ்ணு இருக்கிறாரு, கணபதி, சுப்பிரமணியம், பகவதி அம்மன், அப்புறம் நாகங்கள் இருக்குது, சாஸ்தா, பிரம்மராட்சஸ் இந்த சன்னதியெல்லாம் இந்த மம்மியூர் சிவன் கோவிலுக்குள்ள இருக்குது. இங்க வந்து என்ன அப்டின்னா, ரிக் மந்திரங்கள்லாம் ஓதுவாங்களாம். இந்த ரிக்கு ராரை அப்படிங்கிற விசேஷ பூஜை வந்து இங்க நடக்கும். இந்த பூஜை எப்ப நடக்கும் அப்டின்னா, 6:45 காலையில அதிகாலையில 6:45க்கு இது நடக்குமா இது. அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு வந்து நம்ம வணங்குனோம் அப்டின்னா, சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மம்மியூர் அப்படிங்கிறது தான் மகிமையூர் அப்படின்ற பெயர் தான் மருவி மம்மியூர் அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டு, நீங்க வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த கோவிலுக்கும் நீங்க போயிட்டு தான் வரணும். அப்பந்தான் நமக்கு கோவிலுக்கு குருவாயூர் கோவிலுக்கு போயிட்டு வந்த பலன் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். இந்த இது இது எல்லாமே நாங்க ஒரே நாள்ல பார்த்த பிளேஸஸ் தான். இதே மாரி நீங்களும் பிளான் பண்ணி போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நாங்க போயிட்டு நைட்டு திரும்பவும் நான் குருவாயூர் டெம்பிளுக்கு வந்தேன். வந்து பார்த்துட்டு திரும்பவும் குருவாயூர் கோவில்ல வாசல்ல இருந்து கொஞ்ச நேரம் இருந்து சாமிய கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் நாங்க ட்ரெயின் ஏறி கிளம்பிட்டோம். இதோட குருவாயூர் சுற்றுலா முடிந்தது. தேங்க் யூ ஸோ மச்.